சற்று முன்பு கடைசி நேரத்தில் பன்னீருக்கு பாசமாக பிரச்சாரம் செய்த சசி அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வெற்றியை பெறுவது யாராக இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான், அதாவது இந்த தொகுதியில் இப்போ இவர் தான் ஜெயிப்பார்னு தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஓட்டுக்களை சிதறடிக்க வேண்டியது. ராமநாதபுரம் தொகுதியில் கூட பலாப்பழம் சின்னம் படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தந்தி டிவி நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் அங்கே IOML, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவாஸ் கனி தான் மீண்டும் வெல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கூற மிகப்பெரிய ஒரு பரபரப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் பன்னீருக்காக இன்று தான் இருக்கிறது. இன்று சசிகலா அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கேவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையும் என்பது நிச்சயமாக திருப்பு முனை அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கடைசி நேரத்தில் பன்னீருக்கு பாசமாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே சசி அவர்கள் இருப்பதாகவும், ஏன்னா தேனி தொகுதியிலே திமுக முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. தேனி தொகுதியிலே. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அங்கே டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரு. நீ ஒன்றும் கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜா, நீ அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கிழி என கிழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதுவும் உண்மைதான். நீ இப்போ என்னத்தை இங்கே கிழிக்க போற, ஓகேங்களா, என்ன கான்செப்டை நீங்கள் கிழிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ உண்மையில் ராமநாதபுரம் தொகுதியில் யார் வெற்றியை பெற போகிறாங்க, தேனி தொகுதியில் யார் வெற்றியை பெற போகிறாங்க, 30 தொகுதிகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகளில் 20 தொகுதிகள் 25 தொகுதிகள் சாலிடாக திமுக பேரில் எழுதி வச்சிடலாம், ஓகேங்களா. இந்த 10-15 தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, யார் ஜெயிப்பாங்கன்றது டஃபஸ்ட்டு காம்படிஷன், கடுமையான மோதல்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு. ஆனால் ஒரு சில டைம் இழுபறி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக ஒரு வேட்பாளர் முன்னிலை பெறக்கூடிய காட்சிகளையுமே கூட நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடைத்து கொண்டு தான் மற்ற தொகுதிகளெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் உண்மையில் சசி எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி அது ஓக்கட் ஆகுது அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலோடு நீங்கள் கட்டாயமாக தொடர்ந்து இணைந்திருங்க. ஏன்னா நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது, நிறைய விதமான தகவல்கள் என்பது இருக்கிறது. ஸோ அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர யாருக்கு ஆதரவாக போய் முடிய போகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ கடைசி நேரத்தில் பன்னீருக்கு பாசமாக பிரச்சாரம் செய்ய வருகிறாராம் அன்பு தங்கை சசி.